அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரள ஆகிய 3 மாநிலங்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு அளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டு 3வது நாளாக விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையினுடைய வளாகத்திலே அதற்கான சிறப்பு கவுண்டர்கள், அதாவது மனுக்களை பெறுவதற்கு ஏற்கனவே கடந்த 11ஆம் தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கையின் வாயிலாக அறிவித்தார். குறிப்பாக 15ஆம் தேதி காலை 12 மணியிலிருந்து 23ஆம் தேதி மாலை 5 மணி வரை விருப்ப மனுக்களை பெற்று முறையாக பூர்த்தி செய்து அந்த மனுக்களை அளிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதனுடைய அடிப்படையிலே கடந்த 15ஆம் தேதி 12 மணிக்கு தொடங்கிய விருப்ப மனு அன்று ஒரு நாள் மட்டும் 1237 மனுக்கள் விநியோகிக்கப்பட்டன. அதேபோன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தங்களது தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து ஏறக்குறைய 349 மனுக்கள் அன்று முதல் நாளிலேயே கழகத்தினுடைய நிர்வாகிகள் விருப்ப மனு அளித்திருந்தார்கள், பெற்றிருந்தார்கள். அதேபோன்று 888 பேர் அன்று ஒரு நாள் மட்டுமே தாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கான விருப்ப மனுவை பெற்றிருந்தார்கள். தொடர்ச்சியாக நேற்றைய தினம் ஏராளமானோர் விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து அளித்திருந்தார்கள். இன்று காலையிலேயே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை விழாக்கோலம் போன்றிருக்கிறது. ஏராளமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் விருப்ப மனு அளிப்பதற்காக இங்கே குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அதே போன்று கேரளா ஆகிய மாநிலங்களில் இருந்து ஏராளமான நிர்வாகிகள், குறிப்பாக மாவட்ட அளவிலே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக அமைப்பு செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள் என அனைவருமே குவிந்திருக்கிறார்கள். அதாவது விருப்ப மனு பெறுபவர்கள் ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலக சார்பிலே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆல் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரிலே 15,000 ரூபாய்க்கான காசோலை வரைவலையாக டிடியாக எடுத்து கொடுக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே எந்த வங்கியிலாவது அந்த டிடியை எடுத்து கொண்டு வந்து அவர்கள் இந்த கவுண்டர்களை கொடுத்து விருப்ப மனுக்களை பெற்று முறையாக பூர்த்தி செய்து அதில் கையொப்பமிட வேண்டும். கேட்கப்பட்டிருக்கிற விவரங்கள், அவருடைய முகவரிகள், அதே போன்று இமெயில் ஐடி, மின்னஞ்சல் முகவரி, கைபேசி எண் உள்ளிட்ட விவரங்கள், ஏற்கனவே கழகத்தில் பணியாற்றி இருக்கக்கூடிய, ஏற்கனவே கழகத்தில் என்னென்ன பணிகள் அவர் ஆற்றியிருக்கிறார்கள், என்னென்ன பொறுப்புகளை வகித்திருக்கிறார்கள் போன்ற பல்வேறு அந்த கேள்விகளுக்கு அந்த பூர்த்தி செய்து அந்த விண்ணப்பத்தை இங்கு இருக்கக்கூடிய விண்ணப்பத்தை பெறுவதற்காக ஒவ்வொரு நாளுக்கும் முன்னாள் அமைச்சர்கள், கழகத்துடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். இன்றைய தினம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய கடம்பூர் ராஜு, தளவாய் சுந்தரம், அதே போன்று ஜெயபால் போன்றவர்கள் இன்றைக்கு விருப்ப மனுக்களை பெற்று வருகிறார்கள். இன்று காலையிலேயே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தனது விருப்ப மனுவை அளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஆர்வத்தோடு இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் 3வது நாளாக காலையிலேயே ஏராளமான இந்த சிறப்பு கவுண்டர்களை கூடி மனுக்களை பெற்று அந்த மனுக்களை வாங்கி அவர்கள் ஒவ்வொருவராக டிடிகளை கொடுத்து அதை பூர்த்தி செய்யப்பட்ட பிறகு அந்த விண்ணப்பங்களை பெற்று அவர்கள் முறையாக அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே தேர்தல் வருகிற பொழுது மற்ற இயக்கங்களுக்கும் கட்சிகளுக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம், 2 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு வரலாற்று சாதனை முடிந்த வெற்றிகளை பெற்ற மாபெரும் தலைவரை கொண்ட புரட்சித் தலைவர் இதய தெய்வம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா, அதே போன்று புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி போன்ற மாபெரும் தலைவரை கொண்டு மக்களுக்காக இயங்கி வரக்கூடிய ஒரு மகத்தான இயக்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டவுடன் இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்லாது பாண்டிச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஏராளமான நிர்வாகிகள் 3வது நாளாக இன்றைக்கு இந்த விழாக்கோலம் போன்றிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் குவிந்து இந்த விருப்ப மனுக்களை பெற்று அளித்து வருகிறார்கள். விருப்ப மனுக்களை அளிக்கிற பொழுது அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வாழ்க, 2026 முதலமைச்சராக வேண்டும் என்கிற முழக்கங்களோடு அந்த விருப்ப மனுக்களை அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மஞ்சுளா.